தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சு தீவிரமாயி ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா நம்ம பக்கத்துல பாண்டிச்சேரியை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறது எந்த கட்சியுமே தொடங்காம இருக்காங்க. பொதுவா பாண்டிச்சேரியில இந்த மாதிரி எலெக்ஷன் வருது அப்படின்னா ரொம்ப தீவிரமா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். ஆனா இந்த தேர்தலுக்கு ரொம்ப அமைதியா ஒரு மௌனம் இருக்கு பாண்டிச்சேரியில அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன வருஷம் 2025 பாண்டிச்சேரியை தலைமையிடமாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்படிங்கிற நபர் அந்த கட்சியை தொடங்கினாங்க. ஸோ அந்த கட்சி என்டிஏ அலைன்ஸ்குள்ள டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கேட்கக்கூடிய சீட்டு ரொம்ப அதிகமா இருக்கான். அதனால இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி என்டிஏ அலைன்ஸ் உடைய தலைவர்கள் அப்படியே ஒரு குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முழுசா இந்த லட்சிய ஜனநாயக கட்சி என்டிஏ அலைன்ஸால ஒதுக்கிட்டு போக முடியல. ஏன் அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவங்களுக்கு பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய செல்வாக்கு, அதே மாதிரி அவங்க கட்சி சார்பில் இருந்து வெளிநாடுகளில் நிறைய சின்ன சின்ன நாடுகள்லாம் ரொம்ப டெவலப்டா இருக்கு. ஸோ பாண்டிச்சேரி ஒரு சின்ன யூனியன் பிரதேசம் தான். ஸோ இதை நாங்க இப்படி கொண்டு வருவோம், இந்த வெளிநாடு மாதிரி நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி சார்ந்து எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் அது மக்கள் பார்த்து ஆமாப்பா இவங்க சொல்றது புதுசா இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த விஷயம் கவனம் பெறுறது. இதெல்லாம் பார்க்கிறப்போ என்டிஏ அலைன்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்களாம். அவங்கள ஒதுக்கவும் மனசு இல்லை, கூப்பிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இந்த நீங்க கேட்கிற சீட்டு தானே 1-2 முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையும் நடத்த என்டிஏ அலைன்ஸ் அந்த என்ன பண்றதுன்னு தெரியாம செல்வாக்கு இருக்கு ஒதுக்கிட்டும் அரசியலை நடத்த முடியாது, சேர்த்துக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் சீட்டு அதிகமா கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் பாண்டிச்சேரியில இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறத தொடங்காமலே இருக்காங்க. இதெல்லாம் போக என்டிஏ அலைன்ஸ் இந்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, கட்சி தொடங்கப்பட்டப்போ அதுக்காக கூட்டம் இருக்குல்ல, அதுல பெரும்பான்மையான நபர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே இந்த என்டிஏ அலைன்ஸால இந்த லட்சிய ஜனநாயக கட்சியை ஒதுக்கிட்டு அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு யோசிக்க முடியல. அதனாலதான் இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்காம இருக்காங்க பாண்டிச்சேரியில அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எப்படா தேர்தல் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். இங்க பேச்சுவார்த்தை எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் டவுன் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. பட் பாண்டிச்சேரியில இந்த லட்சிய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியால இன்னும் எல்லாமே ஹோல்டா இருக்கு. பட் என்ன நடக்குது, எதுவாக இருந்தாலும் நடந்து தானே ஆகணும். தேர்தலுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தி யாருக்கு என்ன முடிவு அப்படிங்கிறத எடுத்து தானே ஆகணும். என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்து பார்ப்போம்.